மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை என கூறி திருவாரூரில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி திமுகவினர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து திருவாரூரில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நேசராஜன், இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்கள். சரிதா, பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சித்ததாக மத்திய பாஜக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாகவே இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டின் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கும் மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தோம். நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கட்டிடும் வகையில் இந்த ஆண்டின் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசை கண்டித்து 1000க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சரிதா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.